இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு லொகேஷன்ல நான் இவருக்கு பார்சல் கொடுப்பேன். அப்படி இன்னைக்கு கொடுக்கும்போது தான் அவர் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டார் சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரியாம பண்ணிட்டோம் சார். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டோம் சார். ஐயோடா பேசிட்டு இருக்க. ஆட்டோ டிரைவர் வரலன்ன உடனே நானே ஏர்போர்ட்டுக்கு டைரக்டா போயிட்டு பார்சலை கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதுக்கப்புறமும் நீ நடிச்சு ஒன்றும் ஆக போறதில்ல. அப்ரூவரா மாறிடு. உன்னை ஜாமீன் எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், நான் நடிக்கல, நீங்க தான் கேவலமா நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் பேசி என்னை ஏமாத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கி அப்புறம் என் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கா? உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் சார். எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கிறோம். சும்மா நான் ஒரு தப்பு பண்ணல. இப்போ என்ன சார், நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் நிரூபிச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம் சார். என்ன வண்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் துளசின்னு பேர் இருக்கு? துளசி உன் பொண்டாட்டியா? ஆமா. அப்போ எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. இப்போ இருக்கிற எம்எல்ஏ அதுவா? அதுவா? ஆமா. என்ன சார் இப்போ உங்களுக்கு? இப்போ அப்போ எம்எல்ஏ பொண்டாட்டியும் ஆட்டோக்கார புருஷனும் சேர்ந்து போதை பொருள் கடத்திருக்கீங்க. இப்போ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஆகணுமே. சார், என்னை பத்தி என்ன வேணா சொல்லுங்க, பொண்டாட்டி பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க நேர்மையான ஒரு எம்எல்ஏ சார். எப்படி சார் நீங்க அவங்களை பத்தி தப்பா பேசலாம்? அவங்கள கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது அப்ப தெரியும் யாரு நியாயமா இருக்கிறாங்க இல்லன்னு. சார், அவனை தூக்கி லாக்கப்ல சார், போடுங்க. நான் சொல்லி கேளுங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் சார். சார், அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லணும் சார். வர வரைக்கும் சார், நீங்க தப்பு பண்றீங்க. இங்க உட்கார வை. ஓகே சார். சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு சின்ன கேஸ் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? நானா? என்ன கேஸ், என்ன விசாரணை? உங்க புருஷன் வெற்றிவேலோட ஆட்டோவில் போதை பொருள் கிடைச்சிருக்கு. கேட்டா நான் இல்லைன்னு சொல்றாரு. அவர் கடத்தினதுக்கு ப்ரூஃப், எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆட்டோ வேற உங்க பேர்ல இருக்கு. அதனால புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த பிசினஸை பண்றீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இதுக்கு தான் நான் கேஸை பத்தி டீட்டெயிலாக சொல்லாம இருந்தேன். நீங்க தான் கேட்டீங்க. அதுக்கு இவ்வளோ துடிச்சா எப்படி மேடம்? வாங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், உங்களை யாரும் தப்பா கைட் பண்ணிருக்காங்க. வெற்றி மாமா அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. உங்க புருஷனோட ஆட்டோல இருந்து போதை பொருளை போலீஸ் சீஸ் பண்ணிருக்கு. அதுல உங்களோட பங்கு ஏதாவது இருக்கா? என்ன மேடம், ஒரு பக்கம் சமூகத்துல நல்லவங்க மாதிரி பேர் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படி கிரிமினல் மாதிரி வேலை பார்த்திருக்கீங்க. செருப்பு, விளக்கமாறு எல்லாமே கையில எடுத்துக்கோங்க. அவளை எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசி அவளை அசிங்கப்படுத்தணும். எதுக்குக்கா? நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் வரும். அதுல இருந்து துளசி கீழே இறங்குவா. இறங்கின வேகத்திலேயே அவளை எவ்வளவு அசிங்கமா திட்டி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அசிங்கம் எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த செருப்பு, விளக்கமாறையெல்லாம் வச்சுக்கிட்டு அவளை ஓட ஓட விரட்டுங்க. அது டிவில லைவா போகும். அதுக்கப்புறம் அவ அந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அவளுக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, திமிரு எல்லாமே உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகணும். அவளுக்கு பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவோம்க்கா. அதுக்கு நிறைய செலவாகுமேக்கா. செஞ்சு முடிச்சிட்டு வா, பல்கா செட்டில் பண்றேன். பண்ணிடுவாருக்கா. ஏய், வண்டி வந்துருச்சு. ஜாக்கிரதை. நான் சொன்னதை செஞ்சிருவீங்கல்ல? பண்ணிடுங்க. தம்பி, உங்க பொண்டாட்டி எம்எல்ஏ துளசி மடத்தை வாசலை வச்சு பப்ளிக் அசிங்கப்படுத்துறாங்கப்பா. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. என்னால ஒன்றும் பண்ண முடியலப்பா. அடிங்க நல்லா.
சொன்ன கேளுங்கம்மா. நிறுத்துங்க. அடிக்காதீங்க. விடுங்க. நம்ம வேலையெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. நல்லா அடிக்காதீங்க. அடிக்கக்கூடாது. ஐயோ, அடிங்க. அடிக்காதீங்க. நகருங்க. நிறுத்துங்க. கூட்டு போங்க அவங்கள. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்களெல்லாம் நான் வந்து வச்சுக்கிறேன். என்ன வேணா பண்ணுங்க சார், அவங்கள விடுங்க சார். அவங்கள இருங்க சார், முதல்ல அவங்கள விசாரிக்கணும்ல. அவங்கள எதுக்கு சார் விசாரிக்கணும் சார்? அந்த தப்புக்கு என்ன தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க. அவங்கள எதுக்கு சார் ஸ்டேஷன் கூட்ட சொன்னீங்க சார்? அவங்க எம்எல்ஏ சார். அவங்க நீங்க வேண்டாம் அவங்க பேரை கெடுக்க நினைக்கிறீங்களா சார்? இது ரொம்ப தப்பு சார். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. என்னையா நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து நீ எனக்கே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. நீ ஒன்று பண்ணு, படிச்சு எனக்கு மேலே இருக்கிற பதவி இருக்கு, அந்த பதவிக்கு வந்து எனக்கு ஆர்டர் போடு, அப்போ நான் செய்கிறேன். சும்மா நச நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்க, பேசாம இருயா. சார், நீங்க எங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சு பாருங்க. நாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சார். இதெல்லாம் வேற யாரோ பிளான் பண்ணி எங்க அக்காவையும் மாமாவையும் மாட்ட வச்சிருக்காங்க சார். எங்க அக்கா எம்எல்ஏ ஆன கொஞ்ச நாள்லயே சொசைட்டில அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் துளசி துளசின்னு அவங்கள பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பொறுக்காம தான் எதிர்கட்சிங்க யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார். ஏமா இருமா, என்ன ஆளாளுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறீங்க? முதல்ல நான் தான் கேட்கணும். மேடம், நான் கேட்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. எத்தனை நாள் இந்த பிசினஸ் நடக்குது? உங்களுக்கு மேல இருக்கிறது யாரு? இந்த போதைப் பொருளெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? உங்களோட நெட்வொர்க் என்ன? இது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மேலிடத்துல பேசி உங்களை சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன சார் ஃப்ரேம் பண்றீங்களா? அம்மா, யாரோட தூண்டுதல்ல இந்த வேலை பாக்குறீங்க? மேடம், என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதுலே தெரியுதே, இது அப்பட்டமான பொய். இது சதி. என் வளர்ச்சியை தடுக்கணும், என்ன அவமானப்படுத்தணும், என் புருஷனை அவமானப்படுத்தணும். சரி சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்றேன். வெற்றி, நீங்க சும்மா இருங்க சார். நான் பண்றேன் சார். வெற்றி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மேல தப்பே இல்லாதப்ப நாம எதுக்கு பழி ஏத்துக்கணும்? ஏன் நீங்க சும்மா இருங்க. ஏங்க நீங்களாம் வரவே கூடாதுங்க. அது எதுவா இருந்தாலும் என்னோட போட்டுங்க சார். நான் கைது போடுறேன்னு சொல்லிட்டு சார். வெற்றி, இவங்க இங்க இருந்து போட்டு பாருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இல்ல, நம்ம பண்ணாத தப்புக்கு எதுக்கு பழி ஏத்துக்கணும்? இல்லங்க, அந்த ஆள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. வெற்றி, நீங்க எதுவும் வேணும் பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றேன்.